பிரித்தானியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனாக் நேற்று பொது தேர்தலுக்கான அழைப்பை விடுத்திருக்கிறாரு. புதன்கிழமை 22ஆம் தேதி மே மாசம் நம்பர் 10 டவுனிங் ஸ்ட்ரீட், அதாவது அவருடைய ஆபீஸுக்கு முன்னால செய்தியாளர்களை கூப்பிட்டு இந்த அறிவித்தலை விடுத்திருக்கிறாரு. வர்ற ஜூலை 4ஆம் தேதி பொது தேர்தல் நடத்தப்படும் சொல்லி. இந்த தேர்தலில் 2024ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி வாய்ப்புகள் யாருக்கு கூடுதலா இருக்கு, கருத்து கணிப்புகள் என்ன சொல்லுதுன்றதை இந்த காணொலியில பார்ப்போம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன். இந்த காணொலிக்கு போறதுக்கு முதல்ல யாராச்சும் இந்த காணொலியை முதலா இந்த லண்டன் தமிழ் மகன் யூடியூப் சேனலுக்கு வந்து பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களோட நோட்டிபிகேஷன் பெல்லையும் அமைச்சு விடுங்க. அப்பதான் அடுத்தடுத்த காணொலிகள் வந்து உங்களுக்கு உடனுடனே வரும். இந்த அறிவித்தல சில தரப்பு வந்து ஒரு ட்விஸ்டாவே பாக்குது. சில தரப்பு ஏற்கனவே சில தரப்புக்கு தெரியும். ஏன்னு சொன்னா இதுவரைக்குமே பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த எலெக்ஷனை வந்து இந்த ஆண்டினுடைய 6வது மாதத்துக்கு பிறகு செப்டம்பர்ல நடத்துவேன் மாதிரியா சொல்லி கொண்டு வந்தவர். சில தரப்பு வந்து ஏற்கனவே கெஸ் பண்ணியிருந்தது இல்ல இது ஜூலையிலேயே நடத்தப்படும், அதாவது ருவாண்டாவுக்கு முதல் பிளைட் போய்க்கு முதலே இது நடத்தப்படும் என்று சொல்லியிருந்தது. ஏன்னு சொன்னா ருவாண்டாவுக்கு பிளைட் அனுப்புறதுன்றது மிகவும் கேள்விக்குறியான விஷயமா இருக்கு. நிறைய சட்ட சிக்கல்களுக்கு இப்ப மாட்டுப்பட்டு இருக்கு. அண்மையில கூட ருவாண்டாக்கு அனுப்புறதுக்குன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணப்பட்ட ஒருத்தருக்கு நீதிமன்றம் பிணை வழங்கி உள்ள விட்டுருக்கு, வெளியில விட்டுருக்கு. ஆனா சில தரப்பு என்ன சொல்லிச்சுன்னு சொன்னா இல்ல ருவாண்டாவுக்கான பிளைட்டை அனுப்பினா இந்த கன்சர்வேட்டிவ் கட்சி, அதாவது ரிஷி சுனாக், பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனாக்கு வந்து இது ஒரு பிளஸ் பாயிண்டா வந்துடும். அதுக்கு பிறகு எலெக்ஷனை அறிவிச்சா வெல்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஏன்னு சொன்னா ஜூலை மாதத்துல எப்படியாச்சும் முதலாவது ஃப்ளைட்டை அனுப்புவதுன்றது தான் பிரைம் மினிஸ்டருடைய சவால். அப்போ ஜூலை அனுப்பினாருன்னு சொன்னால் செப்டம்பரில் எலெக்ஷனை வச்சா இது சக்ஸஸுக்கான முழு வாய்ப்பு இருக்கின்ற அடிப்படையில் சில பேர் கெஸ்ட் பண்ணியிருந்தது. ஆனால் இப்போ அந்த ஃப்ளைட்டுக்கு முன்னதாகவே பிரைம் மினிஸ்டர் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணிக்கிறார். அதே நேரத்தில் இப்போ ஏன் அறிவிச்சிருக்கிறாருன்றதை பார்த்தா அந்த ஸ்பீச்சிலேயே அவர் சொல்றார், இன்னும் மேலும் என்ன சொல்றாருன்னு சொன்னால் எங்களுடைய பொருளாதாரம் எதிர்பார்த்ததை விட வெகு வேகமாக அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, ஜெர்மனி, பிரான்ஸ், யுனைடெட் ஸ்டேட் அதுகளை விடவே எங்களோட பொருளாதாரம் நிறையவே வளர்ந்து வந்துட்டு. அதே நேரத்தில் இன்ஃப்ளேஷன் எங்களோட பணவீக்கமே வந்து நல்லா குறைவடைஞ்சிருச்சு. இனி இந்த விலைவாசிகள்ல பிரச்சனை இல்லை, அதெல்லாம் இப்போ ஈஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதனால இந்த மோர்ட்கேஜுக்கான வட்டி வீதங்களும் வந்து குறைய போகுது என்று நேத்தியான் ஸ்பீச்சில் சொல்லியிருக்கிறார். அப்போ நேத்தியான் ஸ்பீச் வந்து சொல்றதுக்கு முதல் தான் இந்த இன்ஃப்ளேஷனுக்கான பணவீக்கத்துக்கான டேட்டா வெளியில வந்தது. அப்போ அதுக்காக தான் இவர் காத்திருக்கிறார் என்ற அடிப்படையில் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னு சொன்னா பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனாக் இந்த ஆட்சியை பொறுப்பேற்க மிக 5 முக்கியமான வாக்குறுதிகளை, உறுதிமொழிகளை வழங்கியிருந்தார். அதுல ஒன்று வந்து இந்த இன்ஃப்ளேஷனை வந்து நான் கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவேன்னு சொல்லி. என்னன்னு சொன்னா 11% இருந்த இன்ஃப்ளேஷனை அரசாங்கத்தின் டார்கெட் 2% கிட்டவே கொண்டு வந்தாச்சு. இப்ப 2.3%. இது வந்து கன்சர்வேட்டிவ் அரசாங்கத்தின் ஒரு போல்டான ஆக்ஷனை அவர் முன்வைக்கிறாரு. ஆனா உலகம் பூராவுமே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோலுக்குள்ள வந்துட்டு. இலங்கையில கூட 65% இன்ஃப்ளேஷனா இருந்தது, இப்ப உலக குறைஞ்சு நல்லா கீழே வந்துருக்கு. யூரோப்ல, அமெரிக்காவில் எல்லா இடமே இன்ஃப்ளேஷன் வந்து குறைஞ்சிருக்கு. பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கல எங்களுடைய பொருளாதாரம் நல்லாவே வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்றது. அது உண்மைதான். என்னன்னு சொன்னா கடந்த 6 மாதத்துல வந்து பொருளாதாரம் வந்து ரிசெஷன், அதாவது பொருளாதார மந்த நிலையில இருந்தது. இப்ப இந்த 3 மாதத்துல நல்ல உள்நாட்டு உற்பத்திகள் வளர்ந்து 0.6% அதிகரிச்சு வளர்ச்சியில வந்திருக்கு. இதையுமே தங்களுடைய போல்டான ஆக்ஷன்ன்றதை முன்வைக்கிறாரு. மற்றது இந்த ரிஷி சுனாக்கினுடைய 5 உறுதிமொழிகள்ல ரெண்டாவது வந்து தான் இந்த பொருளாதாரத்தை வளர்ச்சிக்கு கொண்டு வரும்ன்றது. அப்ப முதலாவதையும் அவர் அடைஞ்சிட்டாரு, ரெண்டாவதையும் வந்து அவர் அடைஞ்சிட்டாரு. மூன்றாவதா சொல்லப்பட்டது டெப்ட் போலிங், அதாவது இந்த நாட்டினுடைய கடன் சுமையை வந்து தான் குறைப்பேன்னு சொல்லி. ஆனா அது வந்து இன்னும் அடையப்படையில. அதுக்கான நடவடிக்கைகளை அவர் பல விதமா எடுத்தாலுமே ஆனா சொல்லக்கூடிய அளவுக்கு குறைகிற மாதிரியான நிலைமைகள் இன்னும் தோணல. 4வது இந்த NHSல இருக்கிற வெயிட்டிங் லிஸ்ட், இது வந்து இன்னும் அடையப்படையில என்றே சொல்லலாம். ஏன்னா NHSல வந்து வெயிட்டிங் லிஸ்ட் வந்து கூடிக்கொண்டுதான் போகுது. இது இன்னுமே வேர்ஸ்டா தான் போய் கொண்டே இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு கூடவே ஒரு அனுபவம் இருக்கு. இந்த செவ்வாய்க்கிழமை வந்து ஜிபி அப்பாயின்மெண்ட் இல்லையான்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்க போய் டாக்டரை பார்ப்போம்னு சொன்னா அங்க வெயிட் பண்ணின பிறகு எனக்கு அங்க இருந்து ஒரு நர்ஸ் என்னுடைய ஜிபியோட கண்டெக்ட் பண்ணி ஜிபி அப்பாயின்மெண்ட் போட்டு அடுத்த நாள் புதன்கிழமைக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு தந்தாங்க. அப்ப எனக்கு சுற்றியான ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரை பார்ப்போம்ட்டு போனா ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஜிபிக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்து தரீங்க. அப்ப நான் கேட்டேன், எனக்கு இப்ப வந்து டாக்டரை பார்க்கணும், நான் டாக்டர் இங்க பார்க்கலாதான்னு சொன்னா அவ என்ன சொல்லிடணும்னு சொன்னா இங்க வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனுகள், இங்க வந்து சில ட்ரீட்மெண்ட்டுகளை செய்யறதில்ல, பிளட் டெஸ்ட்டுகள்லாம் செய்யறதில்ல, நீங்க ஜிபிட்ட போய்
அதனூடாக தான் நீங்கள் வரணும், நாங்கள் உங்களுக்கு ஜிபி அப்பாயின்மெண்ட் எடுத்து ஆரம்பின்னு சொல்லி தான் எனக்கு எடுத்து தந்தது. ஆனால் நான் வந்து ஜிபியில் ஃபோன் பண்ணும்போது அப்பாயின்மெண்ட் வந்து வர்ற ஜூன் மாதம் 4ஆம் தேதி தான் இருக்குன்னு சொன்னது. ஆனால் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் பண்ணி கேட்டால் அடுத்த நாளே ஜிபி வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ அப்போ என்ஹெச்எஸ்ல இருக்கிற இந்த கிரைசிஸ் வந்து இப்போவுமே தொடருது. அதுக்கான லாங் வெயிட்டிங் டைம் இருக்குது. இந்த வெயிட்டிங் லிஸ்ட் எல்லாமே இப்போ இருக்கு. அதனால அதில் வந்து கணிசமான வெற்றியை இந்த கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் அடையலை என்றே சொல்லலாம். கடைசியா வந்து இந்த ஸ்மால் போட், அதாவது இந்த மைக்ரேஷன் சிறு படகுகளை வாராக்களை கொண்ட்ரோல் பண்றோம்னு சொல்லி உறுதிமொழியை கொடுத்திருந்தாரு 5ஆவதா. இதுவுமே வந்து இதுக்கான நடவடிக்கையெல்லாம் இப்போ கடுமையாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அதுக்கான சட்டங்களை உருவாக்கி இருக்கிறார். ஸோ அதை ஒரு 50% அடைஞ்சிருக்கிறாரு. ஆனால் இன்னும் ஃப்ளைட்டை வந்து அனுப்பலை. இது மிக கடுமையான ஒரு செயலாக தான் பார்க்கப்படுது. சட்ட சிக்கல் இருக்கிறதுனால இதையுமே அனுப்பினார்டா இந்த உறுதிமொழியிலையும் அவர் வென்றிருக்காருன்றே சொல்லலாம். சரி, இனி பார்ப்போம் இந்த எலெக்ஷனுக்கு முதல் இது நடக்குதா அல்லது எலெக்ஷனுக்கு முதல் இது பிறகு நடக்குதா. ஏன்னா எலெக்ஷனுக்கு முதல் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா பாராளுமன்றம் வந்து கலைக்கப்பட போகுது. இந்த ஸ்பீச்சில் அவர் புதன்கிழமை சொல்லும் போதே சொன்னாரு, விடியவே போய் கிங் கிட்ட வந்து தான் அனுமதி கேட்டுட்டேன் பாராளுமன்றத்தை வந்து கலைக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு, எலெக்ஷன் நடக்கிறது, பொது தேர்தல் நடக்கிறதுக்கு முதல்ல 25 நாட்களுக்கு முதல்ல பாராளுமன்றம் கலைக்கப்படணும். அதன் அடிப்படையில் வந்து வர்ற மே 30ஆம் தேதி பாராளுமன்றம் கலைக்கப்பட போகுது. அதுக்கு பிறகு எவருமே எம்பியாக இருக்க இயலாது, பிரைம் மினிஸ்டராக இருக்க முடியாது. அப்போ 25 வேலை நாட்கள் வந்து இடையில எலெக்ஷனுக்கு இடையில இருக்கும். அவைகள் அந்தந்த கட்சிகள் வந்து பிரச்சாரங்களை வந்து மேற்கொள்ளலாம். இந்த ஸ்மால் போட்டை நிறுத்துறதுலையும் இன்னும் வெற்றி காணல. ஆனால் 50% அடைஞ்சிருக்கிறான்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக் வந்து ஆரம்பத்தில் இந்த கட்சி இந்த அரசாங்கத்தை கையேற்க கொடுக்கப்பட்ட 5 வாக்குறுதிகளில் 50% அடைஞ்சிருக்கிறான்னு சொல்லலாம். ஸோ இதை வச்சு கொண்டுதான் இந்த நேட்டிவ் ஸ்பீச்சிலையுமே அதான் அவர் சொல்றாரு, நாங்கள் இன்ஃப்ளேஷன் அடைஞ்சிட்டோம், எங்களோட எக்கானமியை கொண்டு வந்துட்டோம், ருவாண்டா பற்றி அவர் கதைக்கல. இந்த என்ஹெச்எஸ் விஷயத்தை பற்றி கூட அவர் நேட்டிவ் ஸ்பீச்சில் சொல்லல. என்னென்னத்தை அவர் அடைஞ்சாரோ அதை மட்டும்தான் நேட்டிவ் ஸ்பீச்சில் சொல்லி ஒரு பிரச்சாரமா முன் வச்சு நேற்று ஸ்பீச் பண்ணியிருந்தாரு. மேலும் அவர் சொல்லிக்கல என்ன சொல்றாருன்னு சொன்னா, ரஷ்யா உக்ரைன் போர் அந்த பிரச்சனையும் போய்கொண்டிருக்கு. அதே நேரத்தில் மிடில் ஈஸ்ட்ல இந்த இஸ்லாமிக் பிரச்சனைகள் மிக கடுமையா போய்கொண்டிருக்கு. அகதியா வாரவர்களால எங்களோட நாட்டுக்கு மிகவும் அச்சுறுத்தல்கள் இருக்குது என்ற அடிப்படையில் அதையும் சொல்லியிருந்தார். இதற்கு மத்தியில இந்த எலெக்ஷனை வந்து தான் அறிவிக்கிறேன். மேலும் அவர் சொல்லிக்கல வந்து தாங்கள் வந்து இதுவரைக்கும் போட்ட பிளான் படி நல்லபடியாக வெற்றிகரமாக சில விடயங்களை அடைஞ்சிருக்கிற மட்டும் இதை வந்து தொடர்ச்சியாக நாங்கள் செய்யணும்னு சொல்லி மக்களாகி நீங்கள் நினைக்கிறீங்களா, அல்லது மீண்டும் ஒரு பர்டிகுலர் போய் அடையப்பட போறீங்களா? அதாவது எந்த ஒரு பிளானுமே இல்லாத, ஒரு நிலையான ஒரு திட்டம் இல்லாத ஒரு இடத்துல இந்த ஆட்சியை கொடுக்க போறீங்களா? அதாவது அவர் லேபர் பார்ட்டியை தான் சாடி சொல்லியிருக்கிறாரு. அவர்கள்ட்ட வந்து ஒரு பிளானும் இல்லை, ஒரு நிலையான திட்டங்களும் இல்லை. அப்படியான இடத்துல இந்த நாட்டை கொடுக்க போறீங்களா, அல்லது உங்களோட குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்குமான எதிர்காலத்தை யார் நல்லா வழங்குவினமோ அவர்கள்ட்ட இந்த ஆட்சியை கொடுக்க போறீங்களான்றதை பிரிட்டன் மக்களாகிய நீங்களா தீர்மானிக்க வேணும் என்று சொல்லியிருந்தாரு. இப்ப இந்த எலெக்ஷன் 2024ஆம் ஆண்டு எலெக்ஷன்ல யாருக்கு வெற்றி வாய்ப்பு கூட இருக்குன்னு சொல்லி பிபிசியில இருக்கிற கருத்து கணிப்பின் அடிப்படையில பார்க்கலாம். அதே நேரத்தில் டெலிகிராஃப்ல வந்த கருத்து கணிப்பின்படியுமே வந்திருந்தது, அதையுமே பார்ப்போம். என்னன்னு சொன்னா, டெலிகிராஃப்ல வந்தபடி வந்து அவர்கள் வந்து இந்த லோக்கல் எலெக்ஷன் பண்மையில் நடந்தது. அதுக்கு முதலே அவர்களுடைய கருத்து கணிப்பின்படி என்ன சொல்லியிருந்தார்கள் என்று சொன்னா, 1977ஆம் ஆண்டு லேபர் பார்ட்டி பெரும் வெற்றி அடைஞ்சது. அந்த நேரத்தில் வந்து லேபர் பார்ட்டி வந்து பெரும் வெற்றி அடைஞ்சது. டோனி பிளேயர் தான் அந்த லேபர் பார்ட்டியில லீடராக இருந்தவர். அவர் வந்து அந்த 97ஆம் ஆண்டு மாபெரும் வெற்றி அடைஞ்சது இந்த லேபர் பார்ட்டி. கிட்டத்தட்ட சொன்னா யூகேல வந்து 650 சீட்டுகள் மொத்தமா இருக்கு. இதுல 97ஆம் ஆண்டு லேபர் பார்ட்டி 419 சீட்டுகளை வென்றிருந்தினம். அதாவது அதுக்கு முதல் நடந்த தேர்தலோட ஒப்படைக்க 146 சீட் மேலதிகமா வென்று 419 சீட்டுகளை கைப்பற்றியிருந்தினம். கன்சர்வேட்டிவ் வந்து அந்த தேர்தலில் 78 சீட்டுகளை இழந்து ஆக 165 சீட்டுகளை மட்டும்தான் பெற்றிருந்துச்சு 1997ஆம் ஆண்டு. அந்த காலப்பகுதியில் வென்ற மாதிரி இந்த 24லையும் இந்த லேபர் பார்ட்டி மாபெரும் வெற்றி அடைய போகுதுன்னு சொல்லி இந்த லோக்கல் எலெக்ஷனுக்கு முதலே டெலிகிராஃப்ல வந்து ஒரு கருத்து கணிப்பு வந்திருந்தது. அதை நிரூபிக்கிற மாதிரி இந்த லோக்கல் எலெக்ஷன் வந்து அதுக்கான ரிசல்ட்ஸுமே வந்து ப்ரூவ் பண்ணி இருந்துச்சு. பிபிசியினுடைய கருத்து கணிப்பின் படி பார்த்தா, இன்றைக்கு நேற்றைய அப்டேட்டின் படி பார்த்தா, இந்த வரைபடத்தில் பார்த்தா தெரியுது பாருங்க. இதுல வந்து லேபர் வந்து 45% வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்கணும். கன்சர்வேட்டிவ் வந்து 23%, ரீஃபார்ம் யூகே வந்து 11% வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி அந்த பிபிசியினுடைய கருத்து கணிப்பு சொல்லுது. யூகேனுடைய மொத்த சீட்டை பார்த்தோம்னு சொன்னா 650
250 சீட்டுகள் இருக்கு எம்பி சீட். இதுல வந்து 326 சீட் வந்து யாராவது ஒரு தரப்பினர் வந்து பெற வேணும். தனியே பெறலாம் அல்லது கூட்டணியா போய் கூட பெற்றுக்கொள்ளலாம். பெற்றா அவர்கள்லாம் அடுத்த ஆட்சியை பிடிக்க போயிடும். அப்ப இந்த எலெக்ஷன் வந்து மிகவும் எல்லாராலையும் உன்னிப்பா கவனிக்கப்படுது. லேபர் பார்ட்டி எந்த அளவுக்கு வெல்ல போதா அல்லது கன்சர்வேட்டிவ் வெல்ல போதா, என்ன மாற்றங்களும் கடைசி நேரத்தில் வரலாம். அல்லது 97ஆம் ஆண்டு டோனி பிளேயர் வந்து லேபர் கட்சி எப்படி வென்றாரோ அந்த அளவுக்கு மிக அபாரமான வெற்றியை லேபர் பார்ட்டி எடுக்க போதா அல்லது இது அப்படியே தலைகளா மாறப்போதா என்றதை நாங்க பொறுத்து தான் பார்க்கணும். எனவே இந்த எலெக்ஷன் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. இது நல்ல ஒரு ட்விஸ்டாவே இருக்குது. முக்கியமா இந்த முறை இந்த கன்சர்வேட்டிவ் வந்து இன்ஃப்ளேஷன் ரேட்டையும் மற்றது இந்த எக்கனாமிக் க்ரோத்தையும் தான் முன்னுக்கு வச்சுக்கொண்டு வெப்ப பயணம் இந்த எலெக்ஷன்ல பிரச்சாரமா அதே நேரத்தில் இந்த ருவாண்டா பிளானையும் தான் கொண்டு போயினும். இந்த வருகின்ற 2024ஆம் ஆண்டு தேர்தல் எப்படி இருக்க போகுது, லேபர் வெல்ல போதா அல்லது கன்சர்வேட்டிவ் வெல்ல போதா, யார் வெல்ல போயினும் என்ற உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள். இந்த காணொலியில் சொல்லப்பட்ட தகவல்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணுங்க. உங்களோட நண்பர்கள் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் லண்டன் தமிழ் மகன்.